இதான் பாட்டின் மொத்த திரண்ட பொருள். குளிர்ந்த நீர்நிலைகளால் சூழப்பட்ட செழுமையான வயல்கள் நிறைந்த திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்துல காரண பொருளா இருக்கக்கூடிய பெருமாளின் அடியார்களை கொண்டாடியும் அவருக்கு அடிமை செய்யாம திரிவோரை நிந்தனை செய்தும் குற்றமில்லாத பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த விட்டு சித்தர் பாடிய பாசுரங்கள். இந்த 10 பாட்டையும் ஏதமின்றி உரைப்பவர், இங்க பாருங்க அழகா ஒரு வார்த்தை போட்டார். ஏதம்னாலும் குற்றம்னு அர்த்தம். ஏதமின்றி உரைப்பவர். இந்த 10 பாட்டை சேவிக்கும் போது குற்றம் இல்லாம சேவிக்கணுமா? என்ன குற்றம்னா எழுத்து பிழை இல்லாம சேவிக்கணும், அது ஒரு புறம். அந்த குற்றம் சொல்லலையா, நாமளும் மனசுல நினைக்கும் போது எதுக்கு பெரியாழ்வார் இப்படி எல்லாம் திட்டணும், நிந்தனை பண்ணணும்? ஏன்னா இதுல சில வார்த்தைகள் இருக்கு. யாரெல்லாம் பக்தியில ஈடுபடலையோ அவன் சாப்பிட்ற உணவை தவிர்த்து அவன் வாயில புல்லை திணிமினே அப்படின்லாம் இருக்குன்னா, ஒரு நண்பரே என்கிட்ட கேட்டார், என்ன பெரியாழ்வார் இப்படி எல்லாம் படிட்டாரே, இப்படி நினைச்சுட்டா அது குற்றமா? நாம ஒரு தப்பு பண்ணா நம்ம அப்பா அம்மா நம்மளை கண்டிக்க மாட்டாளா? நம்ம வாத்தியார் நம்மளை கண்டிக்க மாட்டாரா? நம்முடைய ஆச்சாரியன் கண்டிக்க மாட்டாரா? ஒரு குழந்தை நன்னா இருக்கணுங்கிறதுக்காக பெற்றோர்களோ ஆசிரியரோ திட்டினா அதை யாருமே தப்புன்னு சொல்ல மாட்டா. அதுதான் அக்கறை. அதனால பெரியாழ்வார் பக்தி இல்லாதவாளை நிந்தனை பண்ணாலும் அது ஒரு பெற்றோருக்கு இருக்கக்கூடிய கேர், அஃபெக்ஷன், கன்சர்ன் அப்படின்னு புரிந்து கொண்டு சேவிச்சால் குற்றமில்லாம சேவிக்கிறோன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இவர் ஏன் இப்படி நிந்தனை பண்ணார் அப்படின்னு அதையே பேசிட்டு இருந்தா குற்றத்தோடு சேவிக்கிறோன்னு அர்த்தம். குற்றத்தோடு சேவிச்சா பலன் கிடைக்காது. அதனால ஏதமின்றி உரைப்பவர், குற்றமில்லாமல் பெரியாழ்வார் திருவுள்ளத்தை புரிஞ்சுண்டு அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பெரியாழ்வார் திருவுள்ளத்தை புரிஞ்சு இந்த 10 பாசுரத்தை சேவிக்கணும். அப்படி சேவிச்சோம்னா இருடி கேசனுக்கு ஆளரே, பெருமாளுக்கு ஆள்னா அடிமைன்னு அர்த்தம். நீ வச்ச ஆளான்னு கேட்குறோம் பாருங்க, ஆளரே பெருமாளுக்கு அடிமை ஆயிடுவா. எந்த பெருமாள்? இருடி கேசன். சான்ஸ்கிரிட்ல ஹிருஷிகேசன் பா. ஹிருஷிகம்னா புலன்கள், ஹிருஷிகேசன்னா நம் புலன்களை எல்லாம் வசப்படுத்துபவன். நமக்கு பிரச்சனையே என்ன? புலன்கள் அங்கங்கன்னு இழுத்துன்னு போறதுனால தானே பெருமாள்கிட்ட ஈடுபடாம இருக்கும். இருடி கேசன் நம்ம புலன்களை இழுத்து பிடிச்சு நம்மளை பெருமாளை அடிமையாக்கிடுவார். அதனாலதான் வெறும் பெருமாளுக்குன்னு சொல்லல, இருடி கேசனுக்கு ஆளரே, நம் புலன்களை எல்லாம் இழுத்து பிடிச்சு வளைச்சு வைக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அடிமையாகி எப்போதும் கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைக்கும். திருக்கோட்டியூர் பாகவதர்கள் பெரியாழ்வார் எப்படி கொண்டாடினாரோ அது போல நமக்கும் பக்தி என்பது ஏற்பட்டு பெருமாளுக்கு அடிமையாகும். அதுதான் இதுக்கு பலன். வேற பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும் சொல்லலை. அதை விட பெரிய பதவி, பெருமாளுக்கு அடிமைங்கிற பெரிய பதவி 10 பாட்டை சேவிக்கிறவாளுக்கு கிடைக்கும்.